வணக்கம். நாளொரு நற்கதை. மகாபாரதம். அஸ்வத்தாமக்கள் சாவது இல்லை என்ற தலைப்பு பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். தலைப்பினை பார்ப்பதற்கு முன்பு இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளவும், தங்களது லைக், ஷேர், கமெண்ட்களை பதிவு பண்ணவும். நன்றி. அஸ்வத்தாமனின் மனம் எரிந்து கொண்டிருந்தது. தனிமையும் துக்கமும் நிராசையும் கோபமும் அவனை அலைக்கழிக்க தன்னை துரும்பாய் உணர்ந்தான். அவன் விழிகள் கண்ணீரும் ஆற்றாமையின் சுவாலையும் கலந்து ஜொலித்துக் கொண்டிருந்தன. துரோகத்தால் என் வாழ்வு சிதைக்கப்பட்டு விட்டது. நான் தனியானேன். எல்லோரும் என்னை கொண்டாடிய காலம் கனவாய் போய்விட்டது. இன்று நான் யாருக்கும் உபயோகமின்றி சிறு துரும்பென நிற்கின்றேன். குருஷேத்திர களத்தில் ஒவ்வொரு சத்திரியனும் தன் பங்கை நடத்தி அழியா புகழ் பெற்று சொர்க்கம் அடைந்தனர். தந்தையே, என்னை ஏன் விட்டு சென்றீர்? துரியா, என் உயிரே, நண்பா, என்னால் ஏதும் கையாலாகாது என்றெண்ணி தூங்குகின்றாயா? சற்றே விழி நண்பா. என் விழிகளிலிருந்து உறக்கத்தை பறித்து எல்லோரும் உறங்குகின்றீர்களே பாவிகளே. என்ன செய்வேன் இனி? அது குருஷேத்திரத்தின் 18ஆம் நாள் படுகளம். எங்கும் மரண ஓலம் மட்டுமே எஞ்சியிருந்தது. குருஷேத்திரம் எனப்படும் சமந்த பஞ்சகத்தின் ஓரமாய் இருந்த குளக்கரையில் துரியோதனன் வீழ்ந்து கிடந்தான். ராஜ்ய கனவுகள் கலைந்தது. மரணத்தில் சாயை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முகத்தில் கவிய துவங்கி இருந்தது. துரியன் உதடுகள் வெடித்து கிடந்தன. இமைகள் கிறங்கி இருந்தன. துரியனின் தலையை தாங்கியிருந்த அஸ்வத்தாமன் சிறிது நீரள்ளி துரியனின் உதடுகளில் தடவினான். துரியா, என் அரசே, என் தோழனே, கொஞ்சம் கண்திர, எனக்கு கட்டளையிடு, பதற்றத்தோடு கெஞ்சினான் அஸ்வத்தாமன். துரியன் மெல்ல இமை திறந்தான். அஸ்வத்தாமா, எல்லோரும் மாண்டார்களா? என் பந்துனும் மிஞ்சி இருக்கின்றார்களா? தர்மத்தின் பக்கம் நின்று என் ராஜ்யம் காக்க நான் முன்னெடுத்த போர் முடிந்ததா? குந்தியின் புத்திரர்கள் எப்படி நண்பா குரு வம்சத்தின் ராஜ்ய பாரதத்தை சொந்தம் கொண்டாட முடியும்? கடைசியில் அதர்மம் வென்றதா? எல்லோரும் மாண்டபின் நான் மட்டும் ஏன் இன்னும் உயிர்த்திருக்கின்றேன்? இல்லை துரியா, இன்னும் யுத்தம் பாக்கியிருக்கின்றது. உன் கட்டளைக்காகத்தான் காத்திருக்கின்றேன். ஒரு சொல், பாண்டவரின் வம்சத்தை வேறெடுத்து வருகிறேன். இந்த யுத்தத்தின் இறுதி பலியாக பாண்டவர்களின் தலைகள் இருக்கட்டும். கட்டளையிடு நண்பா. துரியன் முகத்தில் உயிரின் மலர்ச்சி துளிர்த்தது. சற்றே உடலை அசைத்து எழுந்தான். விளக்கப்பட்ட தொடையின் வாதையில் அவன் முகத்தில் வேதனையின் ரேகைகள். தன் குருதி கலந்த குளத்து நீரள்ளி அஸ்வத்தாமனின் கைகளில் தெளித்தான். இக்கணம் முதல் கௌரவ சேனையினை இறுதி சேனாதிபதியாக நீ இருப்பாய் அஸ்வத்தாமா. வஞ்சம் முடித்து வா. உன் வரவுக்காய் என் மூச்சு காத்து கொண்டிருக்கும். அஸ்வத்தாமா எழுந்தான். மிச்சமிருக்கும் தன் ஆயுதங்கள் அனைத்தையும் சேகரித்தான். அபாண்டவம் என்னும் தன் அஸ்திரத்தை கையில் எடுத்தான். மீதம் நடக்க இருப்பவற்றையும் காண சகியாத சூரியன் தன் மறைவிடம் புகுந்தான். இரவு எல்லாவற்றையும் விழுங்கிக் கொள்கின்றது. அது தன் கர்ப்பப்பையில் எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கின்றது. அதன் கதகதப்பில் அனைத்தும் துயில் கொள்கின்றன. ஆனால் நிராசையின் துயரத்தில், தனிமையின் துரோகத்தின் தகிப்பை, வெக்கையை உணர்ந்தவர் இரவின் கதகதப்பில் உறங்குவதில்லை. அவர்கள் இமைமூடா நெடுங்கதவமாகி இரவை விழுங்கி செலுத்திவிட முயன்று கொண்டே இருக்கின்றன. அவர்களின் துக்கம் பெரும் ஓலமாகி தனிமையின் நிசப்தத்தை விரட்டிவிட முயன்று கொண்டே இருக்கின்றது. அஸ்வத்தாமன் அந்த இரவில் விழித்திருந்தான். பாண்டவர் பாசறையில் புகுந்தான். எதிர்த்தவர் உறங்கியவர் என வேறுபாடற்று இருக்க இமைகளை மூடிக்கொண்டே தன் ஆயுதங்களை பிரயோகித்தான். எங்கும் எழுந்த மரண ஓலம் அவனை உன்மத்தனமாக்கி இருந்தது. மானுடத்தின் ஆதிச்சுவையான வன்முறையை, குருதிச்சுவையை அவன் பரிபூரணமாக ருசிக்க துவங்கி இருந்தான். ஒவ்வொரு தலை வீழும் பொழுதும் அவன் கரங்களுக்குள் புதிய ஜீவன் பாய்ந்தது. அவன் புலன்கள் அனைத்தும் பரிபூரண விழிப்பில் இருந்தன. அவை மரணத்தின் விளையாட்டை உணர்ந்து கிளர்ந்தன. அன்றைய பகலின் இழப்பை விட அஸ்வத்தாமன் இரவில் தனித்து நடத்திய வேட்டை குரூரமாக இருந்தது. அதோ உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் என் ஜென்ம சத்துருக்கள். என் பழி முடிக்கும் காலம் இதோ. அஸ்வத்தாமனின் வாளின் நுனியில் அருந்து விழுந்தன 5 தலைகள். ஆவேசத்துடன் பாய்ந்து அள்ளி கொண்ட
அஸ்வத்தாமா காற்றிடினும் கடிதாய் விரைந்தான். துரியா, இதோ பழி முடித்தேன். இதோ உன் எதிரிகளின் உயிரற்ற தலைகளை பார். யுத்தம் முடிந்தது. முடித்தவன் அஸ்வத்தாமன். நீ கடைசியில் ஜெயித்துவிட்டாய் துரியா. திற, உன் விழிகள் நிறைய நிரப்பிக்கொள் இந்த தலைகளை. பழி தீர்க்க காத்திருப்பவர் எப்போதும் ஒரு தவமாகவே அதை கைகொள்கின்றனர். அவர்களின் புலன்கள் அனைத்தும் ஒரு புள்ளியில் ஒடுங்கி இருக்கின்றன. வஞ்சம் தீர்க்கும் அந்த ஒற்றை புள்ளியை நோக்கியே அவர்களின் பாதை நீள்கிறது. பாதையெங்கும் நிறைந்திருக்கும் ஓலமும் குருதியின் வீச்சமும் அவர்களை உண்டு அவர்களை உரமூட்டுகின்றன. இறுதி புள்ளியில் வஞ்சம் தீர்ப்பவரது அத்தனை புலன்களும் ஊழிக்கால பெருவெள்ளமாய் திறக்கின்றன. அதன் வீரியத்தில் அத்தனை சாஸ்திரங்களும் தர்மங்களும் தாமாகவே ஒடுங்கி போய் விடுகின்றன. பழி தீர்த்தலின் உச்சத்தில் அவன் ஸ்கலிதம் நீங்குகின்றான். லேசாக நடுங்குகின்றான். துரியன் விழித்தான். துரியனது குரல் அஸ்வத்தாமனை பூமிக்கு இழுத்து வருகின்றது. மூடனே, ஆத்திரத்தில் அழிவிழந்து போனாயோ? இந்த தலைகளை பார். அடமடையா, இவர்களின் இளமை வடியும் முகங்களை பார். இளம் பஞ்சபாண்டவர்களை கொன்று அவர்களின் தலையை கொண்டு வந்திருக்கின்றாயே மூர்க்கனே. பாண்டவர்களை கொண்டு வருகிறேன் என்று கூறிய வார்த்தைகளை நம்பி மோசம் போனேனே. என் இறுதி பார்வையை நிராசை பார்வையாக்கி விட்டாயே. வேதனையுடன் மூடிய துரியனின் விழிகள் அதன் பின் திறக்கவே இல்லை. அஸ்வத்தாமன் விதிர்த்து போனான். பாண்டவர்களுக்கு பதில் அவன் பிள்ளைகளையோ கொன்றேன். பாவிகள் இப்போதும் தப்பித்தார்களா? மடங்கி அழத் தொடங்கியவன் தோள் தொட்டான் கிருஷ்ணன். அஸ்வத்தாமா, யுத்தம் முடிந்தது. இன்னும் ஏன் வஞ்சத்தோடு திரிகிறாய்? நீ பிராமணன். கடமையை முடிப்பது மட்டும்தான் உன் பணி. இதோ சுற்றிலும் பார். மகாபாரதம் எங்கும் நிறைந்து கிடக்கின்றனர். நிராசையும் தனிமையும் துரோகமும் பீடிக்கப்பட்டோர். அதோ பார், ஏகலைவனை உன் தந்தையின் துரோகத்தால் வனமெங்கும் பித்தனாய் திரிந்து கொண்டிருப்பதை இன்னும் துக்கத்தாலும் துரோகத்தாலும் புறக்கணிப்பாலும் எத்தனை பேர் அம்பை தொடங்கி சிகண்டியும் அரவானும் கர்ணனும் இதோ உத்தரை முடிய வேண்டாம் அஸ்வத்தாமா. உன் வஞ்சத்தை இதோ இந்த சமந்த வஞ்சகத்தோடு இறக்கி வைத்து விடு. இல்லையில் அது உன்னை தின்று செரித்து விடும். அஸ்வத்தாமா கைகூப்பினான். இல்லை கிருஷ்ணா, என்னால் இனி உறங்க முடியாது. பாரத யுத்தம் நெடுகிலும் பாண்டவர்கள் துரோகத்தாலும் வஞ்சனையாலும் மட்டுமே வென்று வந்திருக்கின்றார்கள். ஆண்மையற்ற சிகண்டியை முன்னிறுத்தி குலத்தின் பிதாமகனான பீஷ்மனை கொன்றார்கள். நிராயுதபாணியான கர்ணனை கொன்றார்கள். மற்போரில் இடுப்புக்கு கீழே தாக்குதல் முறையல்ல என்று தெரிந்தும் இதோ என் ஆருயிர் துரியனை வஞ்சகமாய் கொன்றார்கள். இன்னும் பாரத யுத்தம் எங்கும் துரோகம் மட்டுமே ஆட்சி செய்து வந்திருக்கின்றது. கிருஷ்ணா, நீ இருக்கும் வரை பாண்டவர்களை கொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். நான் போகிறேன் கிருஷ்ணா. இன்னும் சொல்கிறேன் கேள். சலனமற்று ஓடும் நதி போன்ற வாழ்க்கையில் துரோகம் ஒரு கழிப்பை ஏற்படுத்தி செல்கின்றது. அதன் சுழலில் சிக்குபவர் எப்போதும் இறப்பதில்லை. அவர் கண்கள் என்றும் மூடுவதில்லை. துரோகிக்கப்பட்டவரது தீன குரலால் தான் பூமி எங்கும் நிரம்பி இருக்கின்றது. அதன் ஒலியில் நான் கலந்திருப்பேன் கிருஷ்ணா. பாண்டவர்களின் செவிப்பறையை அந்த ஒலி காலாகாலத்துக்கும் கதவடைத்து போடட்டும். அவர்களின் நெஞ்சம் இருளால் பீடிக்கப்பட்டதாய் இருக்கட்டும். அஸ்வத்தாமா காற்றோடு கறந்து போனான். யுகாந்திரங்களை தாண்டியும் அவன் அலைந்து கொண்டே இருக்கின்றான். துரோகத்தாலும் வஞ்சனையாலும் யாரெல்லாம் பீடிக்கப்பட்டிருக்கின்றனரோ அவர்களில் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்கின்றான். தன் வஞ்சத்தை தீர்த்து கொள்கின்றான். ஆம், அஸ்வத்தாமா இறக்கவில்லை. அஸ்வத்தாமாக்களுக்கு என்றும் சாவில்லை. நன்றி, வணக்கம்.